அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிக மிக அற்புதமான ஒரு பதிவு. அதனால் தயவு செஞ்சு யாருமே இந்த பதிவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இது அவ்வளவு அற்புதமான ஒரு பதிவு. இதை நீங்கள் மட்டும் பார்த்து விட்டுடாமல் உங்களுக்கு தெரிந்த அனைத்து நண்பர்கள் உறவினர்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இன்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த 9 நாட்கள் மிக மிக அற்புதமான ஒரு நாட்கள். நீங்கள் வாராகி அன்னையை வழிபாடு செய்பவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை செய்யாதவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு பிடித்த பெண் தெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு இன்றிலிருந்து இதை நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக நவராத்திரி இன்றைக்கி ஆரம்பித்து 4/7/2025 முடியுது. ஸோ இன்றைக்கி நான் இதை பார்த்தேன், முதல் நாளே நான் இதை பார்த்துட்டேன் அப்படின்னா இன்றைக்கி இரவே நீங்கள் இதை ஆரம்பிச்சிடுங்க. இல்லைங்க நான் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் தான் பார்த்தேன், நான் இதை செய்ய முடியாதா அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இந்த 4ஆம் தேதி, ஜூலை 4ஆம் தேதிக்கு முன்னாடி யார் பார்த்தாலும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அவ்வளவு அற்புதமான பலன்கள் தரக்கூடியது. ஏன்னா மஞ்சள் அப்படிங்கிறதே மங்களத்துக்கு உண்டான ஒரு பொருள். அதிலும் இன்றைய தினம் பிறை தரிசனம், அதாவது அந்த பிறை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து முழு மதியாக அழகான ஒரு ஒளி வீசக்கூடிய முழுமதியாக இருப்பதைப் போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ஒரு நல்ல நிலைமையை அடைய வேண்டும். அந்த சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக ஏன் வளருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உணர்த்தக்கூடிய அர்த்தம் நம்ம எல்லாருக்கும் புரிகிற வகையில் சொல்லணும்னா, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். நிதானமான வளர்ச்சி தான் நிலையான வளர்ச்சியாக இருக்கும். அவசரமாக குறுக்கு வழியில் கடகடன்னு ஒரு 10 நாள்லேயே ஒருத்தவன் டாப்புக்கு போகிறாங்கன்னா அதே ஸ்பீடில் அவங்க கீழே வந்துடுவாங்க. அதனால் நேர்மையான வழியில் நம்ம பொறுமையாக முன்னேறினாலும் அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது நிலையாக நம்ம வாழ்க்கை முழுவதும் இருக்கும். அதுக்காக தான் இந்த பிறை தரிசனத்தப்ப, அந்த 3ஆம் பிறையப்போ நம்ம தொடங்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நமக்கு நல்ல சக்தியை, நல்ல பலன்களை தரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இன்றைய தினம் ஆஷாட நவராத்திரி, பெண் தெய்வங்களை வழிபடக்கூடிய மிக முக்கியமான ஒரு நவராத்திரி. இன்றைக்கி வியாழக்கிழமை, குரு பகவானுக்கு உரிய ஒரு நாள். குரு பகவானாலே மஞ்சள் நிறம். இந்த மஞ்சள் வழிபாடெல்லாம் வியாழக்கிழமை அன்னைக்கு தொடங்குவது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகள் திரும்ப உங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக குண்டு மஞ்சள் பரிகாரம் நம்ம சொல்லியிருந்தோம். நிறைய பேர் அதை செஞ்சு பார்த்துட்டு கைமேல் பலன் கிடைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் என்னன்னைக்கு எது செய்தால் நமக்கு நல்ல பலன் தரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஜஸ்ட்டு ஒரு பதிவு 8 நிமிடம் தான் இருக்கும். அதுக்கு மேலெல்லாம் உங்கள் நேரத்தை நான் வீணாக்க மாட்டேன். அதை பார்த்துட்டு உங்களால் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். யாருக்கு தெரியும், நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு சின்ன விஷயம் கூட நீங்கள் எதிர்பார்த்த பலன்களை மிக விரைவில் உங்களுக்கு கொண்டு வந்து தரலாம். உங்களுக்கு நேரம் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும். சரி, இன்றைக்கி இந்த விரலி மஞ்சள் நல்ல நிலையில் இருக்கிறதா எடுத்துக்கோங்க. என்கிட்ட இருக்கிறதுல ஒன்று பூச்சி அரிச்ச மாதிரி ஓட்டையாக இருக்குது. இதை மாதிரி மஞ்சள்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க. நான் ஜஸ்ட்டு டெமோக்காக இப்போ இதை உங்களுக்கு வச்சுருக்கிறேன். நல்ல நிலையில் இருக்கக்கூடிய மஞ்சள் உங்ககிட்ட ஏற்கனவே வீட்டில் பயன்படுத்தாமல் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா புதுசாக ஒரு 50 அல்லது 100 கிராமோ நீங்கள் வாங்கிக்கோங்க. நீங்கள் வராகி வழிபாடு சிலை படம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த அம்பாளுக்கு முன்பு இதை நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைன்னா எந்த அம்பாள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் செய்யலாம். இந்த ஒரு வழிபாடு செய்வதற்கு முன்பு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இப்போ நான் இன்றைக்கி ஆரம்பிச்சிடுறேன், நடுவில் எனக்கு மாதவிடாய் வந்துடுது, நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதவிடாய் நாளில் நீங்கள் இதை செய்யக்கூடாது. உங்களுக்கு பதில் வீட்டில் இருக்கக்கூடிய வேறு யார் வேணாலும் இந்த வழிபாட்டை உங்களுக்காக செய்யலாம். உங்களுடைய கணவரோ அல்லது உங்களுடைய பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளாக இருந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் வாராகி அன்னைக்கு முன்போ அல்லது உங்களுக்கு பிடித்த அம்பாளுக்கு முன்போ நின்றுட்டு நான் இப்போ சொல்லக்கூடிய அந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு ஜஸ்ட்டு இதை எடுத்து ஒரு தட்டில் வைக்கணும். அவ்வளோதான் அவங்க செய்ய போகிறாங்க. ஸோ எல்லாருமே இதை எந்தவித தயக்கமும் இல்லாமல் இன்றைக்கி ஆரம்பிங்க. இன்கேஸ் நீங்கள் நடுவில் பார்த்தீங்கனாலும் நீங்கள் இதை ஆரம்பிக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இவ்வளோ தான். ஜஸ்ட்டு இன்று மாலை நேரத்தில் நீங்கள் இதை செய்யுங்க. அதாவது ஈவினிங் 6 o'clock மேலே நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் இதை. ஸோ கையில் நீங்கள் வலது கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த வார்த்தைகள் 3 வார்த்தைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபமஸ்து, பணமஸ்து, பாக்கிய மஸ்து. சுபமும் பணமும் பாக்கியமும்
இதுவரை எனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கணும், நடக்காத ஒரு விஷயம் எனக்கு நடக்கணும். அது என்ன விஷயமாக வேணாலும் இருக்கலாம், நியாயமான விஷயமாக இருக்க வேண்டும், இயற்கை விதிகளை மீறாத விஷயமாக இருக்க வேண்டும், பிறருக்கு துன்பம் தரக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடாது. அதாவது மற்றவங்களை யாரையும் பாதிக்கக்கூடாது. உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை வேண்டிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு விரலி மஞ்சளை கையில் எடுத்துக்கிட்டு சுபமஸ்து, பணமஸ்து, பாக்கியமஸ்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அம்பாளுக்கு முன்னாடி ஒரு தட்டு அல்லது ஒரு கண்ணாடி பவுலோ அல்லது ஒரு பித்தளை தட்டோ செம்பு தட்டோ ஏதாவது ஒன்று வச்சுட்டு அதில் இந்த மஞ்சளை வச்சிடுங்க. அதே போலவே அடுத்த நாள் இரவு நேரமோ அல்லது பகல் நேரமோ, நேரம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாதுங்க. நீங்கள் யூஸ்வலாக வராகி அன்னை வழிபாடு இரவு நேரத்தில் செய்வாங்க, அதனால் நான் மாலை நேரத்தில் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் எப்போ வேணாலும் இதை செய்யலாம். ஸோ இதை வச்சுட்டு திரும்ப அதே மாதிரியே சுபமஸ்து, பணமஸ்து, பாக்கியமஸ்து அப்படின்னு சொல்லிட்டு வச்சுடுங்க. ஸோ 9 நாட்களும் இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிடுங்க. இப்போ நடுவில் நீங்கள் செய்ய முடியல, எனக்கு பசங்களும் இல்லை, எல்லாருமே வெளியூர் போயிட்டோம் அப்படின்னா நீங்கள் எத்தனை மஞ்சள் விட்டீங்களோ அதை கடைசி நாளில் சொல்லி நீங்கள் வச்சுட்டு அந்த கடைசி நாள் முடிஞ்சதும் அதுக்கு அடுத்த நாள் இதை ஒரு மாலையாக கட்டி உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவில், என்ன அம்பாளாக இருந்தாலும் சரி, பெண் தெய்வங்கள் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் போட்டுடலாம். அது வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ எப்போ உங்களுக்கு சௌகரியப்படுதோ அதை நீங்கள் கட்டி எடுத்துகிட்டு போய் போட்டுடுங்க. ஸோ இவ்வளவு மந்திரங்கள் உருவேற்றி உங்களுக்கு வேண்டியதை மஞ்சள் மூலமாக நீங்கள் அம்பாள் கிட்ட கேட்குறீங்க. ஸோ அதை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக இத்தனை நாள் நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்தே தீரும். ஸோ எல்லாருமே இதை செஞ்சு பயனடைங்க. மிக மிக எளிய வழிபாடு. வெறும் இந்த விரலி மஞ்சள் மட்டும் போதும், இந்த வார்த்தைகள் மட்டும் போதும். நீங்கள் உச்சரிக்க வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகள் இதுதாங்க. சுபமஸ்து, பணமஸ்து, காரியமஸ்து அப்படிங்கிறது. இப்போ எப்படி நம்ம ததாஸ்து அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த வார்த்தைகள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தேவதைகள் நம்ம என்ன சொன்னாலும் ததாஸ்து அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி, நம்ம மங்களத்துக்கு உரிய அந்த விரலி மஞ்சளை நம்ம கைகளில் வைத்து இந்த வழிபாடு, இந்த ஒரு 3 வார்த்தைகளை நம்ம உச்சரிப்பது, எத்தனை முறை உச்சரிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம். நீங்கள் எத்தனை முறை வேணாலும் நீங்கள் உச்சரிக்கலாம். நீங்கள் அதிகமாக உச்சரிக்க அதிகமான பலன்கள் உங்களுக்கு சேரும். அதனால் நீங்கள் நல்லா அமர்ந்து எந்தவித தொந்தரவும் இல்லாமல் ஒரு நேரமாக பார்த்து நீங்கள் உங்கள் பூஜை அறையில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் இதை தாராளமாக உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தட்டில் வைங்க. அது ஓப்பனாகவே இருக்கலாம். 9 நாட்களும் மஞ்சள், எல்லா மஞ்சளையும் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம மாலை கட்டி போடலாம். நிறைய பேர் குண்டு மஞ்சள் வச்சு செய்யலாமா அப்படின்னு கேட்பீங்க. குண்டு மஞ்சள் நம்ம மாலை கட்டி போடுவதற்கு ஏற்ற மஞ்சள் கிடையாது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி கொம்பு மஞ்சள் அல்லது விரலி மஞ்சள் அப்படிங்கிற மஞ்சளை நீங்கள் இன்றைக்கி வாங்கி ஆரம்பிச்சிடுங்க. இன்கேஸ் நான் தவற விட்டுட்டேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் 2 நாளுக்கு அப்புறம் பார்த்தாலும் நீங்கள் அப்போ ஆரம்பிப்பது நல்லதுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.